ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8444848909. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமிகு கீதா ஜீவன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். மிக முக்கியமானது ஒரு வழக்கில் தண்டனை விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து எடுத்த முன்னெடுப்புகள், அவர்கள் சாட்சிக்காக அவர்கள் செயல்பட்ட விதம் அனைத்தும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருடைய பேட்டிலேயே, அவருடைய பேச்சிலேயே தெரிகிறது. இப்ப இந்த வழக்கு, இதன் தீர்ப்பின் மூலமாக நீங்கள் பார்ப்போருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த தீர்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டது. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக பெண்களை கடத்தல், கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுதல் போன்ற அந்த வன் செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை நீதிமன்றம் பெற்றுத்தந்துள்ளது. ஆகவே இது மற்ற பெண்களுக்கெல்லாம், ஏனென்றால் இதில் சிபிஐ இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுடைய ஒரு ஃபோட்டோவோ அவருடைய சாட்சியங்களோ மிக கவனமாக ரகசியமாக கையாளப்பட்டுள்ளது. மிக பாராட்டுக்குரியது. ஆகவே மற்ற பெண்களுக்கும் ஒரு குற்றச்செயல் தனக்கு நேர்ந்தாலோ அல்லது பிற தெரிந்த ஒரு பெண்களுக்கு நேர்ந்தாலோ உடனடியாக புகார் தர வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை, தைரியமாக புகார் தர வேண்டும் என்ற உறுதியை இந்த வழக்கு பெண்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இருப்பதனால் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சிபிஐ இந்த வழக்கினை கையில் எடுத்ததற்கு பிறகு பெண்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாம ரொம்ப பாதுகாப்பான முறையில அவங்க சுதந்திரமா செயல்படக்கூடிய வகையில இந்த வழக்கு விசாரணை அமைஞ்சிருந்தது அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருந்தார். ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா, முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த வழக்கு விசாரித்து கொண்டிருந்த எஸ்பி வெளிப்படையாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியில் சொல்வது, இதெல்லாம் அவங்களை த்ரெட்டன் பண்ணக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு, அதுக்கப்புறம் அவர் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். இன்னும் காவல்துறைக்கு, மாநில அரசு சார் அதிகாரிகளுக்கு இது போன்ற வழக்குகளை கையாள்வதில் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறதா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா? ஏன்னா ஒன்ஸ் அது சிபிஐ வசம் சென்றதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான உணர்வு, ஆனா காவல்துறை தரப்புல இருந்து அது கையாளப்பட்டு கொண்டிருக்கும் போது இப்ப கூட அண்மையான எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம சொல்ல முடியும். அதுல இன்னும் அதுல கவனம் தேவைப்படுவதாக நீங்க உணர்றீங்களா? இல்லை, நம்முடைய ஆட்சி அமைந்த பின்பு 4 வருஷமாக காவல்துறை, நீதி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி குற்றச்செயல் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அத்துணை பேர்களுக்குமே இந்த நிர்பயா சட்டம் எப்படி, இல்லை போக்சோ சட்டம் எப்படி, எந்த அளவுக்கு நம்ம ரகசியம் காக்கப்படணும் என்பதை பற்றியெல்லாம் பெரிய விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். இப்பொழுது எல்லா காவல்துறைகளுமே எளிதாக அந்த பெயரை வெளியே சொல்றதுலாம் கிடையாது, அந்த நிலையை உருவாக்கி இருக்கோம். ஆகவே நம்ம சமீபத்தில் நடந்தது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அது தொழில்நுட்ப காரணம்னு சொல்லிட்டு நிக்கே சொல்லிட்டாங்க. மற்றபடி எங்கேயுமே இது வெளிப்படுத்துறது கிடையாது. அந்த ஒரு விழிப்புணர்வு, இந்த சட்டத்தை குறித்த விழிப்புணர்வு எல்லா துறை மத்தியிலையும் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நான் கூற விரும்புகிறேன். அதனால் நிச்சயமாக இது சிபிஐ கையாண்டாலும் சரி, சிபிசிஐடி கையாண்டாலும் சரி, நம்மளுடைய தமிழக அரசு காவல்துறை கையாண்டாலும் சரி, பெண்கள் தைரியமாக முன் வரலாம். நம்மளுடைய புகாரோ நம்மளுடைய தகவலோ வெளிவராது, இந்த ரகசியமாக காக்கப்படும் என்பதை இந்த தண்டனையும் அதை உறுதிப்படுத்தி விட்டுள்ளது. ஆகவே நிச்சயமாக பெண்களுக்கு மத்தியிலே தைரியமாக புகார் தரக்கூடிய நிலை இப்போ உருவாக்கி இருக்குது தமிழ்நாடு அரசு. அதுக்கெல்லாம் இது மகுடம் சூட்டக்கூடிய வகையிலே இந்த ஒரு தீர்ப்பு பெண்கள் மத்தியிலே இன்னும் ஒரு தைரியத்தை வர வைக்கும். பெண்களை இலக்காரமாக ஒரு கிள்ளுக்கிரையாக நினைத்து குற்றச்செயல் புரிவோருக்கெல்லாம் இந்த ஒரு தீர்ப்பு, இந்த தண்டனை பெரிய ஒரு பயத்தை உருவாக்கும். ஆகவே குற்றச்செயல் நடப்பது தடுக்கப்படும், மென்மேலும் படிப்படியாக குறைந்துவிடும் என்று நான் நம்புவோம். பாதிக்கப்பட்ட பெண்களும் நிச்சயமாக இந்த தீர்ப்பிற்கு பின்பு தைரியமாக புகார் தர முன் வருவார்கள் என்பது என்னுடைய கருத்து. முக்கியமாக இது பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை விதைக்கக்கூடிய விஷயமாகவும், இனிமேல் இது போன்ற ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் இதனை பார்த்து பயம் கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நிறைய முன்னெடுப்புகள் தமிழக அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்படுகிறது. காவல் உதவி ஆப் இருக்கிறது, இப்போ பெண்களுக்கான போலீஸ் பேட்ரல், நீங்க மிஸ்ட் கால் கொடுத்தா அதற்கான போலீஸ் பேட்ரல், இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது. அது இன்னும் தமிழ்நாட்டில் எல்லா வகையிலும் எல்லா இடங்களையும் சென்று சேர வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதுல நான் முக்கியமா கேட்க விரும்புற விஷயம், இது போன்ற அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய
பெண்கள் இல்ல அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களுடைய பெற்றோரா இருக்கலாம், அவங்களுடைய இமீடியட் சொசைட்டி, அவங்களை சுற்றி இருக்கிறவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கான உங்களுடைய ஒரு அட்வைஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க இதை எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? அதாவது இப்போ யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எப்படி இந்த கேஸில் இப்போ உங்களுக்கு 8 வருஷம் ஆச்சு, சரியாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிச்சயமாக அந்த பெண்களுடைய ரகசியமும் காக்கப்படும். ரகசியம் காக்கப்பட்டாலே அவங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையே இருக்காது, அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கலாம். ஏன்னா வெளியே தெரியாது யார் புகார் கொடுத்தான்றது என்ன விவரம் தெரியாது. அதனால நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகிறது, அரசு தொடர்ச்சியாக வழங்கி வரும். இந்த செய்தி எல்லாத்துக்கும் கொண்டு போக வேண்டும் நீங்கள் சொன்னீங்க, அது உண்மைதான். இன்னும் நிறைய குக்கிராம பெண்களுக்கு கூட இந்த செய்திகள் போய் சேர வேண்டும். நம்ம எந்த வழியில புகார் அளிக்கலாம் அப்படின்ற ஒரு முறை எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டும். அதில் நாம் அனைவருமே ஒன்றிணைந்து அந்த செய்திகள் எல்லாத்துக்கும் கொண்டு செல்வோம் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு துறைசார் அமைச்சராக அதற்கான இன்னும் நிறைய முன்னெடுப்புகள் நீங்களும் எடுக்கணும் அப்படின்றதா எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. நன்றி திருமதி கீதா ஜீவன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, ஃபார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.